இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையில் இவ்வளவாக நடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றியும் வேண்டியை செலுத்துகிறேன். நாம் இந்த நாட்களிலும் லெந்து நாட்களுக்குள்ளாக நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தவச காலங்களிலே நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்வதற்கு, நாம் நம்மை சீர்தூக்கி பார்ப்பதற்கு என்று அநேக காரியங்களை நம்முடைய ஆலயத்தில் இருந்தும் நம்முடைய பல செய்திகள் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். இது ஒரு வருடத்திலே கொடுக்கப்படுகிற சிறந்த நாட்களாக நாம் கருத வேண்டும். ஏனென்றால் இனிமேல் வருகிற காலங்கள் ஒரு வசந்த காலமாக, ஒரு துளிர்க்கும் காலமாக காணப்படும். இதற்கு இந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்கும்படியாக கொடுக்கப்பட்ட அந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த நாட்களில் மட்டுமல்ல, நம் வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களிலுமே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் சீர்தூக்கி பார்க்கும்போது நாம் நம்முடைய தவறுகளை, நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நாம் இந்த நாட்களிலே நாம் தியானிப்போம். அவர் சிலுவையிலே நமக்காக பலியானார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார். இந்த லெந்து நாட்களிலே அவருடைய சிலுவையை பற்றிய அநேக உபதேசங்களை நாம் கேட்கிறோம். நாம் ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்யும் போது மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைகிறவர்களாக, இயேசுவை வேதனைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை படைத்தது நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று, நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அவர் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக பார்த்து கொண்டு நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் சந்திக்க வேண்டும் என்று நம்மை படைத்தார். நாம் பாவத்திலே விழுந்து, நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவரை நாம் வேதனைப்படுத்துகிறோம். மேலும் நம்முடைய வாழ்விலும் நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய பாவங்கள், நாம் உடலில் உள்ள அவயங்களை கொண்டு செய்கின்ற பாவங்கள் ஒவ்வொன்றும், அவற்றுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒவ்வொரு அவயங்களிலும் காயங்களை ஏற்றுக்கொண்டார். இந்த நாட்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட நேரத்திலிருந்து அவர் சிலுவை மரணம் வரைக்கும் காயப்பட்ட சில உடலின் அவயவங்களை பற்றி பார்ப்போம். அந்த உடலின் அவயவங்கள் மூலமாக நாம் என்னென்ன பாவங்களை செய்கிறோம், அந்த பாவங்களை ஒழித்து விட்டால் நாம் அந்த அவயவங்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம் என்ன என்பதை பற்றி சிந்திப்போம். இன்றைக்கு முதலாவது நாளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வேதனை அனுபவித்த ஒரு உடலின் அவயவத்தை பார்க்கும்படியாக, சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு தோமா, இயேசுவினுடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இயேசு கிறிஸ்துவின் கைகள் ஆணிகளால் கடாவப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டன. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது அவர் கைகளை பிடித்து ஆணிகளை கொண்டு சிலுவை மரத்திலே அடித்து அவரை கொலை செய்தார்கள். நம்முடைய வாழ்விலே நாம் நம்முடைய கரங்களிலே செய்யும் பாவங்களுக்காக அவர் தம்முடைய கைகளிலே ஆணிகளால் கடவப்பட்டவராக சிலுவையிலே மரித்தார். நம்முடைய கைகளினால் நாம் அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக நாம் துணிகரமாக பல பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் என்ன நடக்கிறது என்றால், கர்த்தருடைய கரம் மறுபடியும் சிலுவையில் அறையப்படுகிறது. அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை நோக்கி இருக்க வேண்டும். மேலும் அவருடைய கரம் சிலுவையிலே அறையுண்டு இருக்கும்போது, அவர் வேதனை இருக்கும்போது, அவர் நம்முடைய கையின் கிரியைகளை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நம்முடைய கையிலே நாம் பரிசுத்தம் இல்லாமல், நம்முடைய கைகள் ரத்தம் படிந்ததாக, நம்முடைய கைகள் குற்றமுள்ளதாக காணப்படும் போது, நமது கையினால் செய்யும் எல்லா காரியங்களும் எப்படி ஜெயமாக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கூறும்படியாக, நம்மை நாம் நிதானித்து பார்க்கும்படியாக நம்முடைய அவயவங்கள் ஒன்றொன்றையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதனாலும் நம்முடைய கைகளை நாம் பரிசுத்தமாக காத்து கொள்ளுவோம் என்றால் நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்று பார்க்கும்போது, முதலாவது நம்முடைய கரத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய கைகளை திடப்படுத்துவார் என்று நெகேமியா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு
எங்கள் கைகள் சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியறலும் என்று. நாம் நம்முடைய கைகளை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளவில்லை என்றால் நாம் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் நமக்கு பலன் இருக்காது. நாம் நம்முடைய பலத்தோடு செய்கிறோம் என்று நாம் நினைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம். ஆனால் அந்த காரியம் ஜெயமாக முடியாது. ஏனென்றால் கரத்தில் காணப்படுகிற மாம்ச பலத்தினால் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய எடுக்கும் முயற்சியை மற்றவர்கள் பார்க்கும்போது இவன் செய்கிற காரியம் எப்படியும் சித்திக்காது என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள். ஏனென்றால் நம்முடைய கைகளிலே பாவம் இருக்கிறது. இங்கே நெகேமியாவின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் அலங்கத்தை கட்டுவதற்காக எடுக்கிற முயற்சிகளிலே அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு நெகேமியாவுடைய கைகள் சலித்து போகும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நெகேமியா கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்கிறார். கர்த்தரிடத்திலே பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறார் தன்னுடைய கைகளை. கர்த்தரிடத்திலே அவர் வேண்டிக் கொள்கிறார், தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியிருந்தோம். கர்த்தர் அவருடைய ஜபத்தை கேட்டார். அவருடைய கைகளை திடப்படுத்தினார். அலங்கத்தை கட்டி முடிக்கும் வரையிலும் கர்த்தர் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களிலும், அவர் கையிட்டு செய்த எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை கிடைக்கும்படியாக அவருடைய கைகளை திடப்படுத்தினார். அவருடைய கைகள் சலித்து போகும் என்று எதிர்பார்த்திருந்த, எண்ணி இருந்த, வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரும் வெட்கி நாணி பின்னிட்டு போகும்படியாக நெகேமியா செய்த எல்லா காரியங்களையும் ஜெயமாக மாறினார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நாம் பரிசுத்தம் இல்லாமல் நாம் பாவம் செய்கிறவர்களாக காணப்படும் போது நம்முடைய கரத்தின் கிரியைகள், நம்முடைய கைகள் தளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கும். நம்முடைய கைகள் திறனற்றதாக காணப்படும். ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நாம் பாவம் செய்யாதபடி நம்முடைய கரங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய கரங்களை திடப்படுத்துவார். நாம் கரங்களை கொண்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதங்களை தருவார். ஏனென்றால் இது மாம்சத்துக்கான பலன் அல்ல, கர்த்தர் தருகிற ஆவிக்குள்ளான பலன். அவர் அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை தரும்படியாக நாம் அந்த காரியங்களை செய்யும் போது அவருடைய கரம் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும். நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் இருப்பதனால் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் இருக்காது என்று நினைத்தவர்களுக்கு முன்பாக நாம் ஜெயமாய் வாழும்படி செய்வார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது நம்முடைய கைகளை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சகரியா 8:13 இப்படியாக கூறுகிறது, யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று. முதலாவது கர்த்தர் நம்மை கைகளை திடப்படுத்துகிறார். இரண்டாவது, நம்முடைய கைகள் திடப்பட்ட உடனே நமது கைகளினால் செய்யும் எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றி ஆசீர்வாதங்களை சுதந்தித்துக் கொள்ள முடிய செய்கிறார். நாம் பாவம் செய்யும் போது நம்முடைய கைகளினால் செய்த காரியங்கள் எதுவும் சித்திக்காத போது மற்றவர்களுக்கு முன்பாக நாம் சாபமாக வைக்கப்பட்டிருப்போம். மற்றவர்கள் நம்மை ஏளனமாக பார்ப்பார்கள். நம்ம வறுமையோடு நாம் மற்றவர்களுக்கு நிந்தையாக காணப்படுவோம். ஆனாலும் நாம் கைகளை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய கைகளை திடப்படுத்துவார். அவர் சொல்வார், நீ பயப்படாதே, நீ இழந்து போன ஆசீர்வாதங்களை நான் திரும்ப தருவேன். நீ செய்கிற காரியங்களில் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவேன். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை தந்து உன்னை ஆசீர்வாதத்தை மகிழ செய்வேன் என்று சொல்வார். அந்த நேரத்திலே நாம் யாருக்கு முன்னாக சாபமாக இருந்தோமோ அவருக்கு முன்பாக ஆசீர்வாதமாக வாழும்படி கர்த்தர் செய்வார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய கைகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது நம்மை பரிபூர்ணம் அடைய செய்வார். உபாகமம் 30:9 இப்படியாக கூறுகிறது, உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும், உன் கற்பத்தின் கடையிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கடையிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார்கள். கர்த்தர் நம்முடைய கைகளை திறப்படுத்தினார், அவர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் எப்படியாக இருக்கும் என்றால் பரிபூர்ண ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வாதத்திலே எந்த குறைகளும் இருக்காது. எந்த குறைகளும் இல்லாமல் பரிபூர்ணம் அடைய செய்வார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக வனாந்திர பாதையிலே நம்முடைய வாழ்க்கை செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புவதில்லை. ஆனால் நம்முடைய கரத்தினால் நாம் செய்யும் பாவங்களினால் நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை வராந்திரமாக காணப்படும் என்றால் நாம் இன்றைக்கே கர்த்தரிடத்திலே நம்மை நாமே சிந்தித்து அறிந்து நம்முடைய கைகளை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய கைகளை திறப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பரிபூர்ணம் அடைய செய்வார். அவர் கொடுக்கிற பரிபூர்ணம் நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கும், நம்முடைய மிருக ஜீவன் மேல இருக்கும், நம்முடைய தலைமுறைகள் அத்தனை பேர் மேலே இருக்கும். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்முடைய கைகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்களை சோதித்துக் கொள்வோம். ஆமென். கர்த்தாவே, எங்கள் கைகளை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு நம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படி கிருபை செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே. ஆமென்.
மகிமை 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 மகிமை